Hi hello students. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜுடைய ரிவ்யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை நம்ம டிஎன்இஏ ரிலேட்டடான அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் ரேங்கை பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்கள் இமீடியட்டாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து ஆர்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஷார்ட்டாக வந்து ஆர்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் நமக்கு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் குத்தம்பாக்கம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் வந்து நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 இயர்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு. இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோயட் இன்ஸ்டியூஷனாகவும் ஏஐசிடியோடைய அப்ரூவல் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாகவும் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா, நேக்குடைய கிரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A++ அப்படிங்கக்கூடிய நேக்குடைய கிரேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு. என்ஐஆர்எஃப்லேயும் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு. இந்த கேம்பஸோடைய சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸாக இது இருந்துகிட்ருக்கு. இந்த காலேஜினுடைய டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட் ஓகேங்களா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜை நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுக்கணும் அப்படின்னோம்னா இந்த ஒரு டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 1432 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட இருந்துகிட்ருக்கு. இங்கே வந்து என்பிஏ அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தென் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி கோர்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்பிஏ ப்ரோக்ராம்ஸாக இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, அடுத்ததான் இங்கே டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு போனால் நமக்கு அரௌண்ட் 4000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஃபேக்கல்ட்டிஸோடைய கவுண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்டாஃப்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து பிஹெச்டி முடித்த வெல் நாலேஜபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாஃபுங்க தான் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. தென் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜஸ் கொடுத்துட்ருக்காங்க. எபோவ் 90% வந்து கொடுத்துட்ருக்கிறதா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் வந்து இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 200+ ரெக்ரூட்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு கோர் பிரான்ச்சஸாக இருக்கட்டும் அல்லது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ் நிறையவே வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து செக்யூராகவே இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் ஐடி ரிலேட்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த எம்என்சி கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னோம்னா HCL, டெல்லு, விப்ரோ, காக்னிசன்ட்டு, கூகுளு, மைக்ரோசாஃப்ட்டு, ஐபிஎம், இந்த கேப்ஜெமினி இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை தவிர்த்து நமக்கு லோக்கல்லையும் சில நிறைய ஐடி கம்பெனிஸ் சரிங்களா லோவஸ்ட் பேக்கேஜுக்காக சில லோக்கல் கம்பெனிஸுமே இங்கே வந்துட்டுருக்காங்க. சரிங்களா, ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு பேக்கேஜும் கண்டிப்பாக வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோர் பிரான்ச்சஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ட்ரிபிள் இந்த மாதிரியான கோர்சஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்கள் பிளேஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் வந்து எந்த ஒரு ஒரியும் தேவையில்லை. 93% அப்படிங்கிறது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜஸாக இருந்துகிட்ருக்கு. 200+ வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ வந்து எனக்கு இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா, அதேமாதிரி இங்கே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் வந்து எந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 42 LPA per annum. சரிங்களா, இது வந்து நமக்கு அங்கே ஹையஸ்ட் பேக்கேஜாக இருக்குது. அதுவே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோவஸ்ட் ஆவரேஜ் பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 6 to 8 lakh வரைக்கும் ஆவரேஜாக இருந்துகிட்ருக்கு. லோவஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 4.5 வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா
கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ஸ்காலர்ஷிப்ஸு, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதுமை பெண் அப்படிங்கக்கூடிய ஸ்கீமு, தமிழ் புதல்வன் அப்படிங்கக்கூடிய ஸ்கீமில் வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதுபோக போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பிஎம்எஸ்எஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபஸ்ட்டு கிராஜுவேட்கான ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமோ அந்த ஒரு ஸ்காலர்ஷிப்ஸுமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ஸ்கீம்லேயும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே ஸ்காலர்ஷிப்ஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸை வந்து கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்ததாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஒரு ஒய்ஃபை எனேபிள்டான ஒரு கேம்பஸாக இருந்துகிட்ருக்கு. அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் நிறையா அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷ்னல் லெவலில் அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே நிறைய இருந்துகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்டுக்கான ஜிம் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லெபோரட்டரி, லேப் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வச்சிட்ருக்காங்க. நல்ல ஒரு இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிக்கலாக என்ன ஒரு நாலேஜை கேதர் பண்ண முடியுமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு லேபாக தான் இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் லேப்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும். சரிங்களா? எந்த ஒரு காலேஜாக இருந்தாலுமே அங்கே நமக்கு லேப் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த லேப் வந்து இங்கே நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாகவே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாகவே உங்களுக்கு லைப்ரரி அப்படிங்கிறது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கக்கூடிய விஷயம். லைப்ரரியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு தேவையான அனைத்து ரெஃபரன்ஸ் புக்ஸுமே இங்கே இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லைப்ரரி, அதாவது வந்து ஒரு டிஜிட்டல் லைப்ரரியாகவும் இருந்துட்டு சரிங்களா? நீங்கள் ஆன்லைன்லேருந்து இங்கே நிறைய டேட்டாஸ் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க முடியும். அதுபோக உங்களுக்கு சிடிஸு, டிவிடிஸு, ஜோர்னல்ஸு, நேஷ்னல் ஜோர்னல்ஸ் அண்டு இன்டர்நேஷ்னல் ஜோர்னல்ஸு இந்த மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு லைப்ரரியில் கிடைக்கும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸு இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இங்கே லைப்ரரியில் இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் புக்ஸுக்கு அப்படின்ட்டு நீங்கள் தனியாக அதிகமாக வந்து எந்த ஒரு மணியும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இங்கே இருக்க லைப்ரரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் நல்லா வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். அது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மெஸ் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான மெஸ் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செப்பரேட் ஹாஸ்டலும் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டலுமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெஸ் ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான லாண்ட்ரி சர்வீசஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிசிடிவி செக்யூர் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வார்டன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அனாவசியமாக தேவையில்லாமல் நேரத்துலலாம் நம்மளை வந்து வெளியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸோட பர்மிஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஹாலிடேஸ்க்கு போகிற மாதிரி வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹாஸ்டல் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸுமே வந்து செக்யூராக கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே க்ளப்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய க்ளப்ஸ் இருக்குது. சரிங்களா? சோசியல் சர்வீஸ் க்ளப்ஸு, என்சிசி, என்எஸ்எஸ்ஸு, ஒய்ஆர்சி, டான்ஸ் கிளப்பு, ஃபைன் ஆர்ட் கிளப்பு, தமிழ் மன்றம் இந்த மாதிரி ஏகப்பட்ட க்ளப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டான்ஸ் கிளப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட க்ளப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதில் வில்லிங், உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிளப்பில் வந்து வில்லிங் இருக்கோ அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ளப்ஸ் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துட்ருக்காங்க. சரௌண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே காலேஜ் பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. 20+ ரூட்ஸில் வந்து காலேஜ் பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ காலேஜ் பஸ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி சிஸ்டம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டு, ஸ்பேர் பஸ்ஸஸ்ஸு, ஆக்டிங் டிரைவர்ஸு இந்த மாதிரியான அனைத்து சேஃப்டி சிஸ்டம்ஸுமே வந்து டிரான்ஸ்போர்ட்லேயும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. அதுபோக உங்களுக்கு அவுட் பஸ்ஸஸ்லையுமே நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத விஷயமா இருந்துகிட்ருக்கு. தென் இந்த காலேஜில் நீங்கள் வந்து படிக்கணும், கவர்மெண்ட் கோட்டா வழியாக படிக்கணும் அப்படின்னோம்னா
உங்களுக்கு என்ன கட் ஆஃப், நீங்கள் உங்களுடைய கேட்டகிரிக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய பிரான்ச்சஸ்க்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் போடுவோம். அதனால் வந்து தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு காலேஜஸுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அது வந்து தாராளமாக ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.